ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தை குறிக்கிற சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு இன்னைக்கு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மைம்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தா அது ஊங்கா இல்லைன்னா ஊங்கி அப்படின்ற மாதிரி முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவுங்கா, ஆண் பாலாக இருந்தால் ஊங்கா, பெண் பாலாக இருந்தால் ஊங்கி அப்படின்னு முடியும். அதாவது தமிழில் சாப்பிடுவேன், வருவேன், அந்த ஏன் சவுண்டு தான் ஊங்கா ஊங்கி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வில் கம், நான் வருவேன். இதில் வான்றது வருவேன் அப்படின்னு மாறணும். அப்போ ஆங்கிற பேஸ் வேர்போட ஊங்கா அப்படின்றது சேர்க்குறப்ப ஆவுங்கா அப்படின்னு மாறுது. இப்போ எப்படி சொல்லலாம்? மைம் ஆவுங்கா அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ வில் திங்க், நான் யோசிப்பேன். அப்போ யோசின்றது யோசிப்பேன் அப்படி மாறுது. சோச்னா அப்படின்ற வேர்ப் ஊங்கியோடு சேர்ந்து சோச்சூங்கி, ஒரு பெண் சொல்கிற மாதிரி சோச்சூங்கி, மைம் சோச்சூங்கி. ஆப் இல்லைன்னா வே, இந்த ரெண்டு இதில் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தா ஏங்கே அப்படின்னு முடியணும். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். இது எப்படி சொல்லலாம்? போன்றது போவார்களாக மாறணும். அப்போ ஜானா ஜாயெங்கே அப்படின்னு மாறணும். வே ஜாயெங்கே, வே ஜாயெங்கே, அவர்கள் போவார்கள். நெக்ஸ்ட்டு வகுல் ஆரம்பித்தா எகா எகி, எகான்னா ஆண் பாலுக்கு, எகின்னா பெண் பாலுக்கு முடியும். ஹீ வில் கோ, அவன் போவான். எப்படி சொல்லலான்னா வஹ் ஜாயகா, அவன் போவான். தும்மில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சுது அப்படின்னா ஓகே இல்லைன்னா ஓகி அப்படின்னு முடியணும். யூ வில் கோ, நீ செல்வாய். எப்படி சொல்லணும்? தும் ஜாவோகே, ஓகே அப்படின்னு முடியணும். மைமில் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தா ஊ அப்படின்ற ஓசையோட முடியணும். தும்மில் ஆரம்பித்தா ஓ அப்படின்ற சவுண்டு வரணும். ஹம், ஆப், வே, இது மூணுத்துக்கும் எங்கேன்னு முடியணும். வஹுன்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் எகா இல்லைன்னா எகின்னு முடியணும். எகான்னா ஆண் பால், எகின்னா பெண் பால். நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபார்மட் சப்ஜெக்ட் ப்ளஸ் நஹி ப்ளஸ் ஃப்யூச்சர் வேர்பு. மைம் நஹி ஜாவுங்கா, நான் போக மாட்டேன். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு முன்னாடி நஹின்ற வார்த்தையை நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஹம் நஹி கேலேங்கே, ஹம் வந்தால் ஏங்கே வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கேலேங்கே முன்னாடி நஹி சேர்க்கணும். நாம் விளையாட மாட்டோம். நெக்ஸ்ட்டு வஹ் நஹி காயகா, அவன் சாப்பிட மாட்டான். வஹு வந்தால் எகா இல்லைன்னா எகி வரணும்னு சொல்லியிருந்தேன். ஹீ வில் நாட் ஈட், அவன் சாப்பிட மாட்டான். இப்போ கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் வேர்டு வரணும். இதுதான் ஃபார்மட். தும் கப் ஆவோகே, நீ எப்போது வருவாய். ஆவோகேக்கு முன்னாடி கப்புன்ற கொஸ்டின் வேர்டு இங்கே வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், வக் கஹா ஜாயகா, வக் வந்தால் எகா சொல்லியிருந்தேன். அவன் எங்கு போவான். ஜாயகாக்கு முன்னாடி கஹாங்கிற கொஸ்டின் வேர்டு வரணும். நீ என்ன செய்வாய். தும் கியா கரோகே, இதுக்கு பாருங்கள் கரோகேக்கு முன்னாடி கியான்ற கொஸ்டின் வேர்டு வருது. ஸோ ஒரு கொஸ்டின் வேர்டு ஃபார்ம் பண்ணணுன்னா ஃப்யூச்சர் டென்ஸுக்கு முன்னாடி கொஸ்டின் வேர்பை நம்ம சேர்க்கணும். இப்போ எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஆமாவா இல்லையா, இந்த ஃபார்மட் கொஸ்டின் பண்ணுறதுக்கு என்ன ரூல்னா கியான்ற வேர்டை கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கணும். கியா தும் ஆவோகே, நீ வருவியா, இப்படி தான் நம்ம தமிழில் கேட்போம். இங்கிலீஷில் எப்படி வில்ல முன்னாடி சேர்க்குறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் கியான்ற வேர்டை சேர்க்கணும். கியா தும் ஆவோகே அப்படின்னா நீ வருவாயா அப்படின்னு அர்த்தம். கியா வஹ் படேகா, அவன் படிப்பானா. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ப்ராக்டிஸ்க்காக 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.